வெல்கம் டு சோஷியல் அகாடமி. நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து பாடம் 1லிருந்து முதல் உலகப் போருக்கான காரணங்கள், போக்குகள், விளைவுகள் பற்றிய அன்டீரியர் குவெஸ்டன்ஸை சூப்பர் பாஸ்ட் ரிவிஷனாக பார்க்கலாம். 1. முதல் உலகப் போர் தொடங்க உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு என்ன? ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் படுகொலை. 2. ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் படுகொலை நடந்த இடம் எது? சராயேவோ. 3. ஆஸ்திரிய இளவரசர் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? 1914. 4. முதல் உலகப் போருக்கான காரணங்களில் ஒன்றான தேசியவாதம் என்பதன் பொருள் என்ன? தன் நாட்டை மிகையாக பெருமைப்படுத்தும் உணர்வு. 5. முதல் உலகப் போருக்கு காரணமான இராணுவவாதம் என்றால் என்ன? படை வலிமை மற்றும் ஆயுதப் பெருக்கம். 6. முதல் உலகப் போருக்கு காரணமான ஏகாதிபத்தியம் என்றால் என்ன? பிற நாடுகளை ஆட்சி செய்தல். 7. முதல் உலகப் போருக்கு முன் நாடுகள் பின்பற்றிய கூட்டணி கொள்கை என்றால் என்ன? நாடுகள் இடையே பாதுகாப்பு உடன்படிக்கை. 8. முதல் உலகப் போரில் முக்கிய பங்கு வகித்த பால்கன் பகுதி எந்த கண்டத்தில் உள்ளது? ஐரோப்பா. 9. பால்கன் பகுதியை ஐரோப்பாவின் வெடிகுண்டு என்று அழைத்தவர் யார்? பிஸ்மார்க். நெக்ஸ்ட், போரின் போக்கு பற்றி பார்க்கலாம். 10. முதல் உலகப் போர் தொடங்கிய ஆண்டு எது? 1914. 11. முதல் உலகப் போர் முடிவடைந்த ஆண்டு எது? 1918. 12. முதல் உலகப் போரில் மத்திய சக்திகள் என அழைக்கப்பட்ட நாடுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டோமன் பேரரசு. 13. முதல் உலகப் போரில் 3 சக்தி கூட்டணி நாடுகள் யாவை? பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. 14. முதல் உலகப் போரில் அமெரிக்கா சேர்ந்த ஆண்டு எது? 1917. 15. முதல் உலகப் போரின் தொடக்கத்தில் ஜெர்மனி எந்த நாட்டை தாக்கியது? பெல்ஜியம். 16. முதல் உலகப் போரில் கடற்போரில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆயுதம் எது? சப்மெரின்கள். 17. முதல் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ட்ரென்ச் வார்ஃபேர் என்றால் என்ன? அகழிப்போர் முறை. 18. முதல் உலகப் போரின் போது ரஷ்யா போரிலிருந்து விலகிய ஆண்டு எது? 1917. நெக்ஸ்ட், போரின் விளைவுகள் பற்றி பார்க்கலாம். 19. முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற கூட்டணி எது? அலாய்ட் பவர்ஸ். அலாய்ட் பவர்ஸ் என்றால் நேச நாடுகள் என்று பொருள். 20. முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனியுடன் செய்யப்பட்ட அமைதி ஒப்பந்தம் எது? வெர்சைல்ஸ் ஒப்பந்தம். 21. வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? 1919. 22. முதல் உலகப் போருக்கு பின் உருவாக்கப்பட்ட நாடுகளின் கூட்டமைப்பு எந்த ஆண்டில் உருவானது? 1919. 23. முதல் உலகப் போருக்கு பின் வீழ்ந்த முக்கிய பேரரசுகள் யாவை? ஜெர்மன் பேரரசு, ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசு, ஒட்டோமன் பேரரசு. 24. முதல் உலகப் போரின் முக்கிய அரசியல் விளைவு ஒன்றை குறிப்பிடுக. அரசாட்சிகள் வீழ்ச்சி. 25. முதல் உலகப் போரின் முக்கிய பொருளாதார விளைவு ஒன்றை குறிப்பிடுக. கடன் அதிகரிப்பு. 26. முதல் உலகப் போரின் முக்கிய சமூக விளைவு ஒன்றை குறிப்பிடுக. மனித உயிர் இழப்பு. 27. போருக்கு பின் ஜெர்மனிக்கு விதிக்கப்பட்ட முக்கிய தண்டனை ஒன்றை குறிப்பிடுக. இழப்பீடு செலுத்தல். 28. முதல் உலகப் போர் எதற்கு அடித்தளமாக அமைந்தது? 2ஆம் உலகப் போர். 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் ஈஸி ரிவிஷன் அடுத்த டாபிக்கில் மீண்டும் சந்திப்போம் நாளை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.